இந்த பலா மரம் இருக்கு இல்லையா? ம். ஒரு ஏரியால பார்த்தா இப்ப கடைசியா கோயம்புத்தூர்ல போறோம். இப்ப ஓகே. போயிட்டு தான் இருக்கேன் நான். அ. நெறைய இது ஏற்கனவே பார்த்தது. கேகே நகர்ல ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ம். ஏன்னா இவங்கலாம் எங்கேயாவது இருக்கான்னா கூட்டு போய் காட்டிடலாம்ல. ஆமா. கண்டிப்பா. அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, பலாமரம் வீட்ல கல்யாணமே ஆகல. ஓகே. கல்யாணம் ஆகுறது தடைப்படும். ஓகே. சரி பலாமரத்துக்கு மட்டும் தானான்னா, அதோட காம்பினேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த மாத்திரையும், அந்த மாத்திரையும் கரெக்ட்டா குடுக்கணும். இத கண்டிப்பா. மாத்தி வைக்கும்போது, இந்த மாரி விஷயம் நடக்கும். ம். புரியுதுங்களா? நெல்லி மரமும், வேப்ப மரமும் ஒண்ணா இருக்கும் பட்சத்தில பிரச்சனை வரும். ஆ. இதுதான். அப்ப பலா மரம்னு 10ஆம் பொதுவா அவரு சொல்லிருவான். பலா மரத்து கூட என்ன இருக்கு, அங்க என்ன இருக்குன்றது தான் ரகசியம். ஓகே. பலா மரத்துக்கு இந்த திருமண தடையை கொடுக்கும். இந்த நம்ம லாஸ்ட் வீக் பேசிட்ட பிறகு, எத்தினி கால் வந்தது எனக்கு மட்டும் தான் தெரியும். ம். கமெண்ட்ஸ் இல்லாம. சில பேர் சீக்ரெட்டா கமெண்ட்ஸ்ல பேச ஆமா. மாட்டாங்க. அப்போ ஃபோன் பண்ணி, "சார் நீங்க யாராவது சாரோட அசிஸ்டன்ட்டா? சார் தான் பேசுறாரா?" ம். இப்படி கேட்டுட்டு ஏன்னா அவங்களோட உண்மையான விஷயத்த சொல்லணுன்ட்டு. கண்டிப்பா. அதுக்கு ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு சொல்றேன். இல்ல நானே தாங்க பேசுறேன். ம். சார் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்களே எடுத்ததுக்கு. ம். நம்ம யாரும் இது பண்றதில்ல. ம். எதுக்காகன்னா, அவங்களோட விஷயத்தை வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது. கண்டிப்பா. சில பேர்லாம் ரொம்ப இதுவாவே சொல்லிடுவாங்க ம். கஷ்டத்த. இந்த பலாமரம் மேட்ரு எதுக்கு இத நான் சொல்றேன்னா, இவ்வளோ நானு ஓகே. போல்டா பேசுறேன்னா, எனக்கு வந்த கால்லயே பலாமரம் மேட்ரு நெறைய இருக்கு. நீங்க ஓகே. சொன்னது எல்லாமே அப்படியே இருக்கு சார். ம். அப்படியே சொல்றேன். என் பொண்ணு 2 பொண்ணு சார் எனக்கு. ம். ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. ம். ஆயிட்டு ஒரு ப்ராப்ளத்தில வந்துருச்சு. ம். இன்னொரு மூத்த பொண்ணு கிட்டத்தட்ட 48 வயசு ஆகுது. ஓகே. கல்யாணமே பண்ணிக்கல. பண்ணிக்கலன்னா வருது ஏதோ ஒரு இதில தடைப்பட்டு போய் லண்டன்ல இருக்காங்க. ஓகே. உங்களத பார்த்த உடனே தான் சார் சொல்றேன். என் வீட்லயே இருக்கு சார். எங்க இருக்கு? ஏது இருக்கு? அந்த டைரக்ஷன்லாம் கேட்டேன். ம். அது கூட வேற என்னென்ன மரம் இருக்குன்ட்டு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் ஒண்ணு ஒண்ணா எடுக்கிறேன்.